நாளுக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 21 அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரை. மத்தேயு 21 அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரை. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகின்றவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆமீன். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. ஆமீன். Praise the Lord. The scripture reading for today is taken from Matthew 21:8-11. Matthew 21:8-11. And a very great multitude spread their clothes on the road. Others cut down the branches from the trees and spread them on the road. Then the multitudes who went before and those who followed cried out, saying, Hosanna to the Son of David. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna in the highest. And when he had come into Jerusalem, all the city was moved, saying, Who is this? So the multitude said, This is Jesus, the prophet from Nazareth of Galilee. May the good Lord add his blessings upon this reading and meditation of his words for us today. Amen. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நின்று பார்க்கும்போது ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிரதரும் சிஸ்டரும் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் வெளி உலகத்தை போய் சுத்திட்டு அவங்க வந்திருக்காங்க. I know he's very busy outside and he told me, and today he's here. I'm very happy to see them. May God bless them. Okay, வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இந்த நாளிலே வாசிச்ச வசனத்தை பார்த்துட்டீங்க. இன்னைக்கு பாம் சண்டே. ஓகே, குருத்தோலை ஞாயிறு. ஓகே, இந்த வார்த்தை, இந்த புறப்பட்டு வார்த்தையின் மூலியமாக தேவன் நம்மளோட பேசுவார், பேச போகிறார் என்ற விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். புறப்பட்டு வந்த வசனத்துக்காக நன்றி. எங்களோடு பேசும், எங்களுக்கு தெரிந்த புத்தியை குறித்து காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இந்த நாளிலே நீர் பேசும் காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்யும் அப்பா. தடையான எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. உங்க நாமம் இங்க மகிமைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இருக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த நாளிலே வாசிச்ச வசனத்தின்படி, இந்த வசனத்தை பல வருஷமாக நம்ம வாசிச்சுட்டு இதை பார்த்துட்டு வரோம். பாம் சண்டேனா நமக்கு எல்லாம் தெரியும். ஓகே, இயேசு கழுதை மேலே வந்தாரு. இந்த குருத்து என்ன சொல்றது, இந்த பாம்பை எடுத்து எல்லாரும் இன்னும் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். துணியை போட்டு அவரை வரவேற்றாங்க என்று இந்த கதையை பார்க்கிறோம். இன்னும் பல சபைகள்ல இதை பிராக்டிஸாக செய்யறாங்க. ஓகே, they are still doing it in practical. ஓகே, நான் சில சபையில இருக்கும் போது வெளியே இருந்து நம்ம நடந்து வருவோம். பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, கழுத மாதிரி சில பேர் இருப்பாங்க, சில பேர் ஜீசஸ் மாதிரி இருப்பாங்க. So they will walk and come and we shout Hosanna, and all that. இன்னைக்கு ஒரு புதுமையான காரியத்தை இதுல இருந்து தேவன் வெளிப்படுத்தியனால உங்க மத்தியிலே நான் ஷேர் பண்றேன். முதல் கேள்வி, வாசிச்ச வசனத்துல எல்லாம் தெரியும். Why all the people were shouting Hosanna and not any other words? Why they were shouting? எதற்காக அவர்கள் ஓசனா ஓசனா என்று சத்தம் போட்டாங்க? They never use any other word.
What is the meaning of Hosanna? நேத்து வாலிபர் பிள்ளைகளுக்கு தெரியும். வாலிபர் பிள்ளைகள் cannot hear. What is the meaning of Hosanna? What a beautiful. அப்ப வாலிபர் நீங்களே சொல்லுங்க. Save us. Okay. Another save please. என்னை காப்பாத்துங்க. அப்பனா காப்பாத்துங்கன்னா என்ன அர்த்தம்? என்னல இது? Why are you shouting Hosanna or you are telling somebody to save you? That means in what condition are you? In trouble. ஒரு ட்ரபிள்குள்ள அல்லது ஒரு ஆபத்துக்குள்ள அல்லது ஒரே ஒரு சூழ்நிலைக்குள்ள மாட்டி இருக்கோம். அதனால தான் ஹோசனா என்று கத்துறோம். சேவ் மீ. ஓகே, இந்த சேவ் சொல்றதுக்கு ஓகே இந்த சேவ் சொல்ற காரணத்தை ஏன் இந்த கழுதை மேல வர்ற பார்த்து சொல்றாங்க? அது முக்கியம். Why are they? Are you following me? Yes. Okay. இப்ப கழுதை மேல வந்துட்டு இருக்காரு ஒருவர். அவரை பார்த்து ஹோசனான்னு கத்துறாங்க, துணி எடுத்து போடுறாங்க, அந்த இலையை எடுத்து ஆட்டுறாங்க. They are so, So why are they looking at him and shouting Hosanna? Okay. இதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். Zechariah 9 verse 9. Zechariah 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கின்றவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகின்றவருமாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, இது பழைய ஏற்பாட்டுல ஓல்ட் டெஸ்டிமென்ட்ல வந்த ஒரு வசனம் அல்லது ஒரு வெளிப்படுத்தல். ஓகே, இட்ஸ் a testimony or a thing God already revealed that this is going to happen. What's going to happen? They said, rejoice greatly, O daughter of Zion. Shout, O daughter of Jerusalem. என்ன shout னு சொல்லல. Shout, behold your king. உன் ராஜா, your king is coming to you. உங்களுக்கு வராரு. He is just and having salvation. ஓகே, உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை மீட்டுக் கொள்ளும்படி இந்த ராஜா எது மேல வருவாரு? நாங்க போட்டிருக்கு கழுதை மேலே வருவாரு அப்படின்னு போட்டிருக்கு. இது சத்தியம். This is the preaching. So இந்த மக்கள் அந்த சத்தியத்தை கேட்டனால, அதை ரிசீவ் பண்ணனால, அது மனசுல இருந்தனால, திடீர்னு ஒருவர் கழுதை மேல வரத பார்த்தோர அந்த பிரீச்சிங்க்கும் அந்த சத்தத்துக்கும் இப்ப நடக்கிற காரியத்துக்கும் ஒத்து போகுது. ரைட்டா இல்லையா? அப்போ இப்ப கழுதை மேல வர்றவர் யாரு? ராஜா. ஏன்னா அங்க வசனம் சொல்லுது உங்க ராஜா. They know he is Jesus Christ, but they know Jesus Christ is the king because the word says your king will come and he is very lowly. ரொம்ப தாழ்மையோடு கழுதை மேலே வருவாரு அப்படின்னு. And what he has in his hand, என்ன வச்சிருக்காரு உங்களுக்காக? என்ன வச்சிருக்காரு கையில? சல்வேஷன். சல்வேஷனா என்னது? ரட்சிப்பு. சல்வேஷனா ரட்சிப்பு, எது தெரியும்? சல்வேஷனா என்னது? ரட்சிப்புன்னா என்னது? சேவிங். அதுக்கு தான் இப்ப இந்த பிரீச்சிங், அதாவது இந்த தீர்க்க தரிசனம் நடக்கிற காரியத்தை கண்ணுல பார்த்தோட அவர்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. என்னது? நம்ம ராஜா வராரு, என்னத்தை மீட்டுக் கொள்ள போகிறாரு, எனக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறாரு. ஓசனா ஓசனான்னு கத்துறாங்க. ராஜா என்ன சொல்றாங்க? லார்ட் சேவ் மீ, டெலிவர் மீ, கிவ் மீ தி சல்வேஷன், ஐ நீட் யுவர் சல்வேஷன். ஆர் யூ ஃபாலோவிங்? You understand the scenario? Okay, இப்போ அவர் வந்து சேர்ந்துட்டாரு. அங்க சேர்ந்து வரும்போது கடைசியா ஒன்னு இருக்கு. And when he had come into Jerusalem, all the city was moved. ஏன்னா இவங்க சத்தம் போடுறதெல்லாம் மத்தவங்க பார்க்கறாங்க. All are moved. Now they are saying, who is this? யார் இவருன்னு கேக்குறாங்க. So
the multitude said, this is Jesus, the prophet from Nazareth of Galilee. அப்பனா இங்க ரெண்டு group மக்களை பார்க்கிறோம். You see two group of people. One group who know who is Jesus. They already got the message that your king will come on a donkey. Here they have accepted. So when they saw the person, அவங்க அந்த பார்த்தோரை இவர்தான் ராஜான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. But there are one group. இந்த சத்தத்தை கேட்டா அவங்க என்ன கேக்குறாங்க? யார் அவரு? Who is this? So they said he is Jesus the prophet. For them it is like nothing. So okay lah. Are you following? இதை ஏன் இப்ப சொல்றேன்? இவரு சத்தியத்தை சொன்னார் ஓல்ட் டெஸ்டிமென்ட்ல, அந்த ஓல்ட் டெஸ்டிமென்ட்ல சொன்னது நியூ டெஸ்டிமென்ட்ல நடந்துருச்சு. நடந்துச்சா? நடந்துச்சு. இதை இந்த நாள்ல நம்ம நினைவு கூறுகிறோம். We are remembering this event. It's a great event. Now in a New Testament, God has said something which is going to happen after this. You see, this is Old Testament prophecy. Are you following me? பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு. இப்படியாக உங்க ராஜா வருவாரு, கழுதை மேல வருவாரு, அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பாரு. அதே மாதிரி புது ஏற்பாட்டுல அந்த ராஜா ஜீசஸ் கிரைஸ்டாக கழுதை மேல வந்தாரு. எல்லாரும் கத்துனாங்க. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு வந்துருச்சு. ரைட் இல்லையா? இப்ப இந்த சபை உட்கார்ந்துருக்கு. இந்த சபையில எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும். அப்ப ரட்சிப்பு வந்துருச்சு. நமக்கு ரட்சிப்பு வந்த நம்ம, ஏன்னா நம்மளும் ஓசானா ஓசானான்னு கத்தணும். ஆனா நம்மளோட ஓசானா மேபி we shouted in a different way. Lord save me. I mean பாவத்தில் மரணத்தில் வேதனையில் கஷ்டத்தில் நான் தவித்துக் கொண்டிருக்கும் போது தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் என் வாழ்க்கையில வந்தார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், எனக்கு விடுதலையை கொடுத்தார். இந்த நாளிலே ஒரு தேவ மகனாக தேவ மகளாக நான் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. வாசிங்க அந்த தீர்க்க தரிசனத்தை. 1 Thessalonians, 1 Thessalonians chapter 4 verse 16 to 17. 1 Thessalonians 1 Thessalonians 4 வசனம் 16 இருந்து 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆர்ப்பாட்டத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். இப்போ புது தீர்க்க தரிசனம். Now this is another prophecy has come for you and for me. தேவனை இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர் நம்ம. ஓகே, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவஜனமே, நமக்கு ஒரு ப்ராபசி வருது, நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. என்ன சொல்றாரு தேவன்? அதே மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல சொன்ன மாதிரியே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு டோங்கியில வருவாருன்னு. உங்க ராஜா அவர் தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார், உங்களை மீட்டுக் கொள்வார் என்று. அது நடந்துருச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு தேவன் அதே ஒரு சத்தத்தை சொல்றாரு. அங்க போட்டிருக்கு, for the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God, and the dead in Christ will rise first. Then we who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and thus we shall always be with the Lord. இது நான் எப்போதும் சொல்றேன், we got two coming of the Lord. ஒன்னு ரகசியம், ஒன்னு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு இது ரகசிய வருகை. இதுக்கு தான் நம்மளா போயிடணும். அடுத்த வருகைக்கு வெயிட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த வருகைக்கு தேவன் இங்க சொல்றாரு, என்ன நடக்கும் சொல்றாரு. ஓகே, முத கேள்வி, நீங்க இந்த கூட்டத்தில் இருக்க போறீங்களா, இந்த கூட்டத்தில் இருக்க போறீங்களா? இது ரெண்டு கூட்டம் நான் சொன்னேன் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் ரெண்டு கூட்டம் இருந்துச்சு. ரைட் இல்லையா? ஒரு கூட்டம் ஓசனா ஓசனா என் ராஜா வராருன்னு கட்டிட்டு போனவருங்க.
இன்னொரு கூட்டம் யார் இவரு? Who is this? So இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, எல்லாம் ரட்சிப்பை பெற்றுட்டீங்க, ஆமென் இல்ல. ரட்சிப்பை பெற்றுவிட்டீர்களா அல்லது காத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பெற்றுக்கொண்டீங்க. ஓகே, all are receive salvation. Hallelujah. இப்ப பெற்ற நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க? ஓசனா குரூப்ல இருக்கீங்களா அல்லது who is this அந்த குரூப்ல இருக்கீங்களா? ஓசனா குரூப்ல இருக்கீங்களா? ஹalleluya. அப்ப ஓசனா குரூப்ல இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்றார், நான் வர போறேன். எப்படி வர போறாரு? ஏன்னா நல்லா கேட்டுங்க, this is the prophecy. பழைய ஏற்பாட்டுல வந்த prophecy என்ன சொல்லுச்சு? அவர் எப்படி வருவார் ராஜா? நான் இப்ப இறங்கி அங்க வந்தேன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களை பேச வச்சிருவேன். பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு, உங்க ராஜா எப்படி வருவாரு? கழுதை மேல வருவாரு. அவரு தான் சல்வேஷன் வச்சிருக்காரு. இப்ப வர்ற ராஜா சல்வேஷன் இல்ல உங்களுக்கு. Is this coming to give salvation? And if you read the word, he says he's not the king, he is the Lord himself. Now his position already changed. Are you following? This is a different prophecy. மொத்த ராஜா, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ராஜா கழுதை மேல வராரு, தாழ்மையோடு வராரு. இப்ப அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், மகிமை நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர். He is the Lord himself. He is going to come. And when he comes, there will be a shout. தேவஜனமே, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரிய வேண்டிய காரியம், உலகத்துல நடக்கிற இந்த இதெல்லாம் சைன். ஓகே, ஆனா இயேசு வரும்போது ஒரு சத்தம் கேட்குமா? அங்க 3 காரியத்தை சொல்லுது. With the shout, ரைட் இல்லையா? அப்புறம் with the voice of an archangel, with the trumpet of God. அவங்களே 3 காரியம் நடக்குதா இல்லையா? இப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த 3 கேட்கணும். கேட்கணும், கேட்க வைக்கணும். ஏன்னா இந்த 3 சத்தத்தை கேட்கும் போது உலகமே கேட்கும். நல்லா யோசிங்க, எல்லாத்துக்கும் கேட்கும். ஆனா யாரோட காதுக்கு மட்டும் தெரியும்? ஏன்னா இங்க கழுதில வர ராஜா, யாருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு இது ராஜானே? யார் ஓசனா சொன்னாங்க? எல்லாருமா சொன்னாங்க? தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், the people who received the prophecy, who believe in the prophecy, who believe that the king will come on a donkey, they shouted. So today you and me, we are waiting for the king to come, the Lord of the Lord, the king of the king going to come. And when he comes, there will be a shout, there will be a trumpet, and with the shout of the voice of the archangels. அப்பனா ஏஞ்சல்ஸ் எல்லாம் சத்தம் போடுவாங்க. எல்லா சத்தத்தோடு தேவன் வருவாரு. ஆனா கீழே வர மாட்டாரு, அவர் அங்கே நின்றுவாரு. அப்புறம் யாரெல்லாம் முதல் எந்திரிச்சு போவாங்க? மரித்தவர்கள். எல்லா மரித்தவர்களும் எந்திரிச்சு போவாங்களா அல்லது hello everybody at home? யாரு செத்து போனவங்க எந்திரிப்பாங்க? எல்லா செத்து போனவங்க எந்திரிச்சிருவாங்களா? The one who died in the Lord, the one who died for Christ. தேவனுக்காக மரித்தவர்கள், தேவனுக்காக ஜீவித்தவர்கள், மரித்தவர்கள் முதல் எந்திரிப்பாங்களா? அப்புறம் யாரு எந்திரிப்பாங்க? இந்த குரூப் பரலோகத்துக்கு போகாது போல இருக்க. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? நாமளும் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமா இருந்தா சத்தம் போட்டு பேசணும். வாலிபர் மாதிரியே தான், நேத்தே கூட்டம் மாதிரியே தான் இந்த கூட்டமும். எத்தனை பேத்துக்கு அவரோட சத்தத்தை கேட்டு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு? ஆமேன்னு சொல்ற அர்த்தம் என்ன அர்த்தம்? சத்தம் கேட்குமா கேட்காதா?
பாருங்க, நான் கத்தி பேசுறது உங்களுக்கு கேட்கல, நான் மெதுவா பேசுறது உங்களுக்கு கேட்குது. ஆனா இயேசு வரும்போது இப்படி மெதுவா சத்தம் கேட்காது. எப்படி கேட்கும்? அப்ப நீங்க இப்ப சில சமயத்துல இயர்போன் தான் வச்சுக்கிறீங்களே, வச்சிருக்கீங்களா இல்லையா? இப்ப எல்லாம் அப்படிதான், எல்லா காதுல வச்சுக்கிட்டு உலக சத்தம் கேட்கவே மாட்டுது. ரைட்டா இல்லையா? இப்ப இது உலகத்துல வர சத்தம். அப்பனா நல்லா யோசிங்க, இந்த லோரி சத்தம், இந்த பூம் போடுற சத்தம், இந்த என்ன சொல்றது, அதுக்குள்ள ஒரு சத்தம். ஓகே, இப்படிதான் இருக்கும். பாருங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் வரும். அப்ப நமக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரியணும், ஓ, this is my Lord's shout, this is the archangel shout, this is the trumpet, get ready. ஆமாவா இல்லையா? சோ இப்ப எல்லாத்துக்கும் சத்தம் கேக்குதா இல்லையா? எந்த டைம்லயும் ரெடியா இருக்கணும். கடைசியில சொல்லிடாதீங்க எல்லாரும் மேல ஏறத பார்த்து, what is actually happening? Oh, why all the shout and you know, அங்க கேட்டாங்க தெரியுமா, who is coming? Why what is the shout there? Why all are flying? We have to fly, we have to go. To go, we must hear the sound. அந்த ஷவுட் நமக்கு தெரியணும். ஓகே, இந்த ஈவென்ட், அதாவது இந்த குருத்தோர் ஞாயிற்றுக்கிழமை வந்து வெரி குட். இட்ஸ் a reminder for us. ஆனா it is not still we wave that and all that. We no need to do all that. It's a done activity, but God asks us to remember that activity. நான் சொன்னதை நான் செய்து முடித்தேன் அப்படின்னு அது ஒரு ஆக்டிவிட்டி. அது உண்மையா நடந்த கதை. இப்போ ஒண்ணு சொல்றாரு, நான் வருவேன்றாரு. நான் வருவேன், ஆனா எப்படி வருவேன் பாருங்க. கழுத மேல வருவேன்னு சொன்னவர் கழுத மேல வந்தாரு. இப்ப சொல்றாரு, நான் வானத்தின் மேல வரும்போது பெரிய சத்தம் கேட்கும், ஆர்ச்ஏஞ்சல் சத்தம் போடுவாங்க, ட்ரம்பெட் ஊதப்படும், செத்தவர்கள். அப்ப நம்ம போய் எங்க ஆக்சுவலி இப்ப வெயிட் பண்ணணும்? யாரோ நான் சொன்னேன், போய் ஆத்துமாவை சேர்த்துட்டு வாங்க. இந்த வாலிபர் பிள்ளைங்க என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆத்துமா வந்து நிறைய செமெட்ரியில தான் இருக்கும், அங்க போய் நாங்க எடுத்துட்டு வரவா நக்கலா சொன்னாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதா எங்க ஆத்துமா பரலோகத்துக்கு போவோன்னு? யாருக்கு சான்ஸு? செத்தவங்களுக்கு தான். ஸோ இப்போ போய் நீங்க யார் எந்த ஆத்மாவை போய் கூட்டிட்டு வரட்டும், நீங்க இப்பயே போயிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா செமெட்ரியில யாராச்சும் கர்த்தர் கூட செத்தவங்க இருந்தாங்களான்னா, கர்த்தரோட செத்தவங்க எல்லாம் நம்ம சொல்லுவோம். எல்லாரும் பாஸ்டர் ஜெபிக்கும் போது வேற வழி இல்லாம தான் ஜெபிக்கிறோம், இவர்கள் இந்த நாளிலே மரித்தார்கள் பரலோகத்தில் இருப்பார்கள் என்று. அதை உண்மையா சொல்றோமா இல்லையான்னு தெரியாது, சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவர் வந்து கர்த்தரோட மரிச்சாருன்னு போய் ரகசியமா இன்னைக்கு காதுல ஊதுங்க. என்ன ஊதணும்? ஐயா நீ எந்திரிக்கும் போது என்கிட்ட போன் அடிச்சிரு, ஏன்னா நீ எந்திரிச்சோன்னா நானும் வந்துடணும். சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஜோக் சொல்றேன், ஷார்னி ஒண்டிதான் சிரிக்குது, அதுக்கு ஒண்டிதான் தெரியுது இந்த செத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றதை பத்தி, மற்ற யாருக்கும் தெரியப்பட்டது. So are you all ready for the coming of the Lord? இது அடுத்த கேள்வி. Okay, the things to watch is these three things: the shout, the archangel's voice, and the trumpet. This is the thing to see, to hear. But the next is, are you ready to receive the Lord, or are you ready to go? The preparation. நம்ம ஆயத்தப்படணும் தேவஜனமே அவரோட போகிறதுக்கு. Okay, so அதுக்கு முதல் காரியம், watch for the sign of his coming. Okay, வாசிங்க Matthew 24, Matthew chapter 24 verse 42 to 44 வாசிங்க. 42 ல இருந்து 44 வாசிங்க. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கின்றபடினால் விழித்திருங்கள். திருடன் இந்த ஜாமத்தில் வருவார் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால்
அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டார் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமென். தேவஜனமே பாருங்க, சத்தம் கேட்கும் 3 சைனை கொடுத்துட்டாரு. ஆனா சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் எப்படி வருவான்? திருடன் போல வருவான். திருடன் போல வருது. அது எப்படி? உங்க வீட்டுக்கு திருடன் வந்தா போன் அடிச்சுட்டு வருவான்? அல்ல சொல்லிட்டு வருவானா? சொல்லவே மாட்டாங்க எப்போ வரான்னு. ரைட்டா இல்லையா? ஆனா ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டா நீங்க என்ன செய்வீங்க? போலீஸ்ல கூப்பிட்டு இதெல்லாம் ஆயத்தமா இருப்பீங்க. நீ நொல மண்டையை உடைச்சிடுறேன் நான். ரைட்டா இல்லையா? அதே மாதிரி இங்க இயேசு என்ன சொல்றாரு? நான் வருவேன், நான் சொல்லிட்டேன் சைன் எல்லாம், ஆனா நான் வர்றது திருடன் போல வருவேன். அப்படின்னா என்ன நம்மள்கிட்ட சொல்றாரு? ஆயத்தமா இரு, எனி டைம். என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, டே லைட் எல்லாம் நான் நல்லா அலர்ட்டா இருப்பேன். நான் படுத்துட்டேன்னு வைய, என் ஒய்ஃப் கத்தனா கூட கேட்க முடியுது. இப்ப அதுக்காக தனியா நான் ஜெபிக்கணும். அந்த அலர்ட்னஸ், அலர்ட்னஸ். எத்தனை பேரு ஒரு சத்தக்கிட்ட டக்குன்னு எந்திரிச்சுவீங்க? வெரி குட், நீங்களா பழச்சிக்குவீங்க. ஸோ நம்ம அதை டியூனை கொண்டு வரணும். டே டைம்ல நான் ஐ எம் வெரி அலர்ட். அதனால தான் நான் போய் படுக்கிறதே மணி 12:01. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். அப்போ நான் எத்தனை ஹவர்ஸ் தூங்குறேன்? 4 hours தான். நான் என்னோட அலர்ட்னஸ் இல்லாதது 4 hours தான். இதெல்லாம் கத்துட்டு வந்துடக்கூடாது. நான் என்னை பத்தி பேசிட்டு இருக்கேன்பா, உங்களை பத்தி பேசுறேன். நீங்களா வெரி அலர்ட். Okay, be alert because God says, that's why I say watch. Watch for 24 hours. Because anytime you can hear the voice. Anytime. அதான் என்ன தெரியுமா சொல்லுது? நீ எதிர்பார்க்காத, நீ யோசிக்காத, இன்னைக்கு அவர் வரமாட்டாரு, இன்னைக்கு தான் என் கல்யாணம், அல்லது இன்னைக்கு தான் என்னோட வெட்டிங் anniversary, அல்லது இதுதான் இன்னைக்கு தான் என் பர்த்டே, அப்படி இன்னைக்கு ஜீசஸ் வரமாட்டார், நாளைக்கு தான் வருவார் அப்படின்னு நினைக்கிற டைம்ல வருவேன் என்று தேவன் சொல்கிறார். So be alert. முதல். இரண்டாவது 1 Thessalonians 5 verse 6. 1 தெசலோனிக்க 5:6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இந்த வசனம் எனக்கு ரைட் இல்லையா? எல்லாரும் தூங்குற மாதிரி நீயும் தூங்கிட்டு இருக்காத அப்படின்றாரு. விழித்திருங்கள்ன்றாரு. ஓகே, சோ இன்னிலிருந்து 24 hours no sleeping. alright, ஓகே. அடுத்தது மேத்யூ, இது வாசிக்க வேண்டாம். மேத்யூ 25 verse 1 to 13. 1ல இருந்து 13 வரை அங்க ஒன்னு சொல்லுது. இந்த 10 கன்னிகள், you know the 10 women, 10 ladies, they went. அவங்க சொல்லிட்டாங்க இயேசு வராரு அப்படின்ட்டாங்க. எல்லாம் 10 பேரும் போறாங்க விளக்கு எடுத்துக்கிட்டு. என்ன நடக்குதுங்க? கதை தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு அந்த கதையே தெரியாது? பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கே தெரியல. 10 கன்னி விளக்கு என்ன பாஸ்டர் சொல்றீங்க எனக்கு தெரியாதுங்க. எல்லாத்துக்கும் தெரியுது. ஓகே, அந்த ஸ்டோரி அங்க என்னன்னா, விளக்கு எடுத்துட்டு போறாங்க. பிகாஸ் they already shouted, they already said God is coming, so they taking the light and they are going. போகும்போது டிலே ஆயிருது இயேசுவோட வருகை. ஏன்னா நம்ம இயேசு சொன்னது ஒண்ணு செய்யறது இன்னொன்னு. அவரு நினைக்கிறாங்க திடீர்னு வரேன்னு பார்த்தா 10 பேர் வராங்க. ஆஹா, என் பரலோகத்துல 5 பேர் தான் இடம் இருக்கு. 5 பேத்துக்கு இடம் இல்லை. அப்ப எப்படியாச்சும் 5 பேர்த்த கழட்டி விடணும். ஐ வர் ஃபாலோவிங் and not following. ஓகே, சோ அவர் என்ன செஞ்சாரு? திடீர்னு ரூட்டை மாத்திட்டாரு. இங்க இருந்து நடக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. அங்க போய் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு. சோ இந்த 10 பேர் போனவங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்றீங்களா கதை? 10 பேர் போனவங்க டிலே ஆனால எல்லாம் அப்படியே படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. இயேசு வரார் சொன்னார டக்குன்னு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு 5 பேருக்கு என்ன இருந்துச்சு பாக்கி ஊத்தி டக்குன்னு விளக்க வச்சு போயிட்டாங்க. அடுத்த 5 பேருக்கு எண்ணெய் இல்ல, விளக்கு புஷ்குன்னு அமுங்கி போச்சு. அதோட அர்த்தம் என்னது? இப்ப நான் சொல்லிட்டு வந்தது
இயேசு எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. வாட்ச், பி அலர்ட். அண்ட் ஹியர் இட் சேஸ் ஸ்பிரிச்சுவலி, இந்த என்னன்றது ஆவிலே எப்போதும் உற்சாகமா இருக்கணும். எப்போதும் இதுக்கு தான் சொல்றது, டெய்லி ரீட் த பைபிள், pray every day. Right now, read the Bible, pray every day, worship God. எப்போதும் இதை செய்யணும். Not only one day I do, 10 days I don't do. Cannot. Because here it says, be alert. Always let your என்ன சொல்றது, fire burn. உன் ஆவிலே அந்த அக்கினியோடு நீ எரிஞ்சிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வராரோ டக்குன்னு போயிடணும். ரொம்ப பேர் இந்த 2 ஃபோன் பாக்கெட் வச்சிருப்பீங்களா? 2 ஃபோன் வாலெட் இது ஹெவியா வச்சிருப்பீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் அவுத்து விடுங்க. ஏன் தெரியுமா, போகும்போது லைட்டா போயிடணும் மேல. என்ன ராயனுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இது சொல்லணும். நான் நேற்று யூத் இதுல போனவர கை வச்சு ஜெபிச்சவர யார் கை வச்சாங்கன்னு கூட தெரியல அவருக்கு. ஆனா கை வச்சாங்கன்னா அவர் பறந்து போய் விழுந்துட்டாரு. ஸோ நான் கேட்டேன், எப்படியா விழுந்தீங்க? எனக்கே தெரியாது. நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நோ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ புது ஆசீர்வாதம். ஓகே ஐயா, இந்த ஆசீர்வாதம் மாதிரி ரெடியா இரு. இது உழுவுறது இல்ல, இது பறக்கிறது. நீ திடீர்னு இயேசு வரும்போது ஓ உளுந்துடணும் போல உளுந்துடாத. இப்ப வித்தியாசம். Are you following? ஹலோ, ஜோக் தான். இப்ப இயேசுவோட சத்தத்தை கேட்டவரை என்ன செய்யணும்? நீ போய் உன்னோட பியானோ விளையாடுற டியூனரு இது அதெல்லாம் அடரே இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன், பரலோகத்துல நான் மியூசிக் போடுவேன். எதெல்லாம் கழட்டி விட முடியுமோ ரிலாக்ஸா இருக்கணும். அப்பதான் உன்னால பறக்க முடியும். ஸோ நான் சொல்றது நான் ஒரு சமயம் ஜாமாவை சொல்றேன். ஆனா ஜாமா சொல்லும்போது இப்ப எக்ஸாம்பிள் என்ன கூப்பிடுறாரு, ஐயோ ஏசு வரேன், ஐயோ என் வைஃப் வரல, ஐயோ என் 2 பிள்ளை வரல, ஐயோ என் சபை வரல. இஸ் இட் டைம் ஃபார் ஆல் தட்? நீ வரியோ நீ வரலையோ, எனக்கு சான்ஸ் கிடைச்சா பாஸ்டர் யூ ஆர் வெரி என்னது அது எப்படி சொல்லுவாங்க, செல்ஃபிஷ். இவங்களெல்லாம் கட்டிக்கிட்டு நான் போறதா இருந்தா என்னால ஏற முடியுமா பரலோகத்துல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள. என்ன சொன்னாங்க, பாஸ்டர் ஏறான்னு பாப்போன்றாங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன், எல்லாத்தையும் கழட்டி விட்டு தான் ஏறணும்ன்றேன். நான் என்ன உங்களெல்லாம் சுமந்துட்டா போவேன்? நானே இடம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். Hello, that is what the verse says. That is what I am sharing to you today. Okay, அடுத்தது வாசிங்க 2 Peter 3, 2 பேதுரு 3 வசனம் 11 12 வாசிங்க. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். தேவஜனமே, தேவனோட வருகை இது ஆக்சுவலி இந்த ரகசிய வருகையோட செகண்ட் கமிங்க்கு சேர்த்து சொல்றாங்க இந்த வசனம். ஆக்சுவலி தேவனோட the real coming where the whole world can see, அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் உருகி போகுன்றாங்க. because it's fire, the நியாயத்திற்கு வரும்போது. so இதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்ம தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படணும்னா, if you need to fly with God, there it says you must live a life of godliness and your conduct, our conduct must be blameless before the Lord. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம தேவனுக்காக வாழணும். அப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு இந்த பாரம் இந்த இதெல்லாம் இல்லாத டைம்ல தேவன் வந்தார்னா அந்த சத்தத்தை கேட்டு நம்ம அப்படியே பறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். It will be very easy. But if you have lot of still got lot of things in the world and
You can't. Okay, this is what the Lord telling. அடுத்தது Hebrew 10:25. Hebrew 10 வசனம் 25. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை இவ்வளவாய் பார்த்தீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். தேவஜனமே, தேவன் அடுத்தது சொல்றாரு பாருங்க, இந்த காரியத்துல நான் தேவனோட வருகைக்கு எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிற டைம்ல இப்படி கூடி வருகிறதை விட்டு விடக்கூடாதாம். ஓகே, தேவன் நாமத்தில் இப்படி கூடி வருகிறதை வச்சுக்கணும். பிளஸ் காட் இஸ் டெல்லிங், அந்த வசனத்தை நல்லா வாசிச்சீங்கன்னா ஒருவரை ஒருவர் பலப்படுத்துங்கள், ஒருவரை என்கரேஜ் பண்ணுங்க, ஒருவரை உற்சாகப்படுத்துங்க. Not complaining and still talking, you know, we are talking, still talking about bad. Oh, ivan serila, ivan serila. Stop. Our gathering in the name of Jesus is only to encourage each other, to say, hey, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போனோம், பரலோகத்துல தேவனை ஆராதிக்கணும். பரலோகத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆள் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அப்புறமேல அவங்க சொல்லுவாங்க எப்படின்னு. பாஸ்டர், யார் பாஸ்டர்? கனவுல போயிட்டு வந்திருக்காங்க. நான் கேட்டேன், எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்கம்மா, நான் பக்கத்தில் இருக்கிறான்னு. உங்களெல்லாம் நான் பார்க்கவே இல்லையான்னாங்க. சோஸ்திரம் ஐயா, நான் தைரியமாக கேட்கவே இல்லை. ஸோ யார் நான் சொல்கிறேன்னு தெரியும், அவங்கள்ட்ட போய் கேட்டுங்க. அடுத்தது மேத்யூ 24 வசனம் 4-5. மேத்யூ சாப்டர் 24 verse 4 and 5. இன்னும் 2 வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். தேவஜனமே, அடுத்தது பாருங்க, தேவன் எல்லா சைனையும் கொடுத்துட்டாரு. இப்படி வரும், சத்தம் கேட்கும் முடியும்னு எல்லாம் சொல்லிட்டு அலர்ட்டா நம்ம இருக்கணும். ஆனா இதன் மத்தியிலே இந்த பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கும்படி, அதாவது தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கும்படி அவன் ஒரு சத்தத்தை கொண்டு வருவான், அவன் ஒரு காரியத்தை செய்வான். செஞ்சுட்டு இதோ இயேசு அங்க வந்துட்டாரு, அதோ இயேசு அங்க வந்துட்டாரு, இயேசு இந்த வீட்டுல இருக்கிறாரு, அங்க இருக்கிறாருன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுவார்கள் என்று சொல்லுது. பி அலர்ட். தெரியுமா அந்த ஸ்கேம் ஓடிட்டு இருக்கு இப்ப? ஸ்கேம் Taruh 10 ringgit, besok you dapat 1,000. எத்தனை பேருக்கு வேணும்? என்கிட்ட வந்து கொடுங்க. 10 வழி கொடுத்தா நாளைக்கு 1000 வழி கொடுக்குறாங்க. Scam. And you know who is being cheated? All the teachers, all the educated, all the bank people, all gonna cheated. And you know how much they've been cheated? 400,000, 500,000, 1.2 million. பேப்பர் படிக்கும் போது நான் சொல்ற கதை புரியுதா? சோ இயேசு இங்க வராரு அங்க வராருன்னு சொல்லி சத்தத்தை கேட்டு அங்க ஓடிறாங்க. இயேசு சொன்னார், நான் வரும்போது எக்கால சத்தம் கேட்கும். The sound, the three thing I already said. Listen only for that. And whatever the Lord is telling, do. You and I will be flying with the Lord. அடுத்தது 2 தீமோத்தேயு 4 வசனம் 8. 2 Timothy 4 verse 8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். தேவஜனமே, இதை இங்கிலீஷ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா இதுல தேவன் சொல்றாரு, தேவனோட வருகைக்காக லவ்னா அவர் வரணும், நான் போணும் என்ற வாஞ்சை, ஆசை இருக்கணும்ன்றாரு. Are you following? That's what the Lord is telling. Don't say, ஐயோ வராம இருக்கிறது பெட்டர். No, it's not like that. அங்க பாருங்க, இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். Finally there is laid up for me the crown of righteousness. It's already there. The crown of righteousness laid up for us, for you and me. Okay? Which the Lord, the righteous judge, will give it to me on that day. When the day he comes, he will give it to me. And not to me only, but to all who have the love
of his appearing. அவர் வரணும் அந்த வாஞ்சியோடு. எப்படி இந்த கழுதையில வரும்போது எல்லாரும் வாஞ்சியா இருந்தாங்க, இந்த சத்தம் கழுதையில வந்து அதான் ராஜா. அதே மாதிரி இந்த சத்தம் கேட்டோட எல்லாரும் போனோம், எல்லாரும் அந்த வாஞ்சியோடு இருக்கணும் அவரோட வருகைக்கு. Are you following? You will be there. ஐயோ பரலோகத்துல இடம் இருக்காதுன்னு சொல்லி வர்றவங்களை தள்ளி விட்டுறாதீங்க. புரியுதா நான் சொல்றது? ஓகே. நீங்க ஏன்னா இங்க சொல்லுது நான் மட்டும் இல்லை, எல்லாரும் வாஞ்சியா இருக்கிற எல்லாரும் போகணும். அப்ப இந்த சபையில தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தணும். அதைத்தான் நம்ம வாஞ்சிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக உற்சாகப்படுத்தணும். இதைத்தான் தேவன் சொல்லிட்டு வராரு, பரிசுத்தமாகணும். ஓகே. கடைசியாக ஜேம்ஸ் 5:7-8. ஜேம்ஸ் வந்து யாக்கோப்பு 5:7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகின்றவன் பூமி நட்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாதிரியும் பின்மாதிரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. ஆமென். தேவஜனமே, கடைசியாக தேவன் சொல்லும் காரியம், அவரோட வருகை நிச்சயம் கன்ஃபார்ம். ஆனா அது தாமதம் மாதிரி ஃபீல் பண்ணுது. ஓகே, we feel it is delaying, but it is confirm. அவர் முன் குறித்தபடி அவர் வராரு. நீங்களும் நானும் பேஷண்டா இருக்க சொல்றாரு. Be patient. ஏன்னா இந்த ஓட்டத்துல, இந்த உலகத்துல ஓடுற ஓட்டத்துல பல பிரச்சனைகள், பல காரியங்கள், பலது நம்மளை so it might come to a situation it says, I don't think so Jesus is coming lah. We might feel no all this is story but நான் சொல்றேன், தேவன் சொல்லிட்டாரு, this is something he already said and he will do it. And you and me must be patiently waiting. பொறுமையாக காத்திருக்கணும். பொறுமையாக காத்திருந்து அவரோட வருகைக்கு அந்த சத்தத்தை கேட்டு அங்க ஏறி போகணும். ஓகே, அதத்தான் இந்த நாள் தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த பாம் சண்டேல ஓகே நடந்த காரியம், எஸ் இட்ஸ் a sign for us, for all of us. நடந்துச்சு. அதை குறித்து நம்ம இன்னும் அதை குறித்து அப்படியே கொண்டாடிட்டு இல்லாதபடி நம்மளாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்ட நம்ம இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனம், என் தேவன் வரப்போகிறார், எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார், ஏஞ்சலோட சத்தத்தோடு வரப்போகிறார். ட்ரம்பெட் சத்தத்தை கேட்டு நம்ம ஏறி அவரோடு போகிறதுக்கு நான் ஆயத்தப்படணும் என்று சொல்லி அந்த ஆயத்தத்தோடு தேவன் சொன்ன காரியத்துல நம்ம வாழ்க்கையில ஆயத்தப்படுவோம். தேவன் வரும்போது சபையாக, குடும்பமாக நம்ம தேவனோடு இருந்து தேவனை ஆராதிக்கிறது மட்டுமில்ல, அவரோட சந்தோஷத்தோடு களிக்கூற தேவன் கிருபை செய்வார். அந்த விசுவாசத்தோட கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வார்த்தைக்காகவும் இந்த வசனத்துக்காகவும் நன்றி ஐயா. எங்க சபையோடு நீர் பேசியதுக்காகவும் நன்றி. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி உங்க வருகைக்கு ஆயத்தமாகும்படி நீர் ஒருவர் கிருபை செய்கிறீர், வழி நடத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். முழுமையாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம், அது உமக்கு சேர்ந்தது ஐயா. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் வாக்கு மாறாத நாமத்தில் எழுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வாருங்கள் தேவஜனமே, நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது